ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்றோடு உன்னுடைய ஆபத்து காலம் அனைத்தும் முடிய போகின்றது. இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே. வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன் கையை விட்டு சென்று விட்டது என்ற வருத்தத்தில் நீ இருக்கின்றாய். நான் எதையெல்லாம் நினைத்தாயோ அவை யாவுமே எனக்கு எதிராகத்தான் நடக்கின்றது. நான் என்ன நடக்க வேண்டாம் என்னுடைய வாழ்க்கையில் என்று யோசித்தேனோ அது மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றது. நான் சந்தோஷமாக இல்லையப்பா. ஏதாவது ஒரு ஆபத்தும் பிரச்சனையும் கஷ்டமும் என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது. என்ன செய்வது என்று அறியாமல் தினமும் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல கடினமான சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கின்றேன். என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் அப்பா என்ற உன்னுடைய குரல் எனக்கு எவ்வாறு எட்டாமல் இருக்கும் தங்கமே. அதனால்தான் உன்னிடம் பேச வந்தேன். கவலை கொள்ளாதே, அனைத்தும் மாறப்போகின்றது. இன்றோடு உனக்கான ஆபத்து காலம் முடிய போகின்றது தங்கமே. வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகின்றது. உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் மத்தியில் இருந்து எழுந்து வா தங்கமே. வாழ்க்கையில் நிச்சயம் உன்னை வெல்ல யாருமே இல்லை என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்துக்கொள். எந்த ஒரு தாய் தந்தையும் பிள்ளைக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார்கள். கஷ்டப்பட்டால் வேடிக்கையும் பார்க்க மாட்டார்கள். அதுபோலத்தான் உன் சாயப்பாவும் உன்னை நிச்சயம் கண்கலங்க வைக்க மாட்டார். என் மீது நம்பிக்கை வை. யாரையுமே திட்டாதே, யாரையுமே சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். நீ சற்று மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். இதுவே இந்த பிரபஞ்ச நீதி. எனவே உன்னை காயப்படுத்தியவர்களையும் கஷ்டப்படுத்தியவர்களையும் மறந்துவிடு, அவர்களை மன்னித்துவிடு. இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகின்றாய். தைரியமாக இரு. இந்த உலக வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகின்றாய். என்னுடைய நாமத்தை மட்டுமே முழுமையாக சொல்லிக் கொண்டிரு. நான் அமைதியாக அமர்ந்திருக்கின்றேன் என்று மட்டும் நீ நினைக்காதே. ஆனால் உன் மனதளவில் நீ அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கின்றாய். எனக்கு ஒரு ஆபத்து என்ற பொழுதில் என் அப்பா எப்பொழுதும் என்னுடன் வருவதில்லை, எனக்காக எதையுமே செய்வதில்லை என்று நினைக்கின்றாய். ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் வேலை எப்பொழுதுமே வித்தியாசமாக இருக்கும். உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன். உனக்கு அது இப்பொழுது புரியாது. உன் கையில் கிடைக்கும் பொழுது சாயப்பா மிக்க நன்றி என்று சொல்வாய். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. இது கலியுகம். இங்கே கெட்டவர்கள் பாராட்டப்படுகின்றார்கள், நல்லவர்கள் அவமதிக்கப்படுகின்றார்கள். எல்லோரும் பொய்யை நம்புகின்றார்கள், யாரும் உண்மையை நம்புவதில்லை என்றுதானே ஒவ்வொரு நாளும் நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய புலம்பல்கள் அனைத்தும் மாறி உன்னை இந்த உலகம் பாராட்டப் போகின்றது. உன்னுடைய உண்மையான குணத்தையும் நேர்மையான எண்ணத்தையும் இந்த ஊரறிய நான் செய்ய போகின்றேன். நீ உன்னுடைய பலத்தை அறியாதவரை எதிரே நிற்பவன் எல்லாம் உன்னை எதிர்த்து நிற்பான். இதுவே நீ உன் பலத்தை அறிந்தால் எதிரே நிற்பவன் எழுந்து நிற்பான். அனைவரும் உன்னை பார்த்து எழுந்து நிற்கும்படியான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகின்றேன். இன்னும் உன் நிலை இறங்கினாலும் சாயி இருக்கின்றார் என்று இருக்கின்றாயோ? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டத்தை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன். தைரியமாக இரு. ஓம் சாய்ராம்.